இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர் தெழுந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியால், உம்மை மகிமைப்படுத்தும்படியால் உமது பிள்ளைகளாய நாங்கள் இருக்கிற இடங்கள்ல கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, இது நல்ல காலை பொழுதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த ஆவில நிரம்பி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதை தொலைபேசி மூலமாய் வீடுகளிலும் மற்ற இடங்களிலும் இருந்து எங்களை பார்க்கிற கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கரங்களை தருகிறோம். அவர்களாக இருக்கிற இடம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதாக. தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கி நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இருக்கிற இடங்கள் அசையட்டும். பவுலும் சீலாவும் ஆண்டவரே சிறைச்சாலையில் இருந்தும் ஆராதித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது போல ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் தெய்வ பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே இருந்து ஆராதிக்கிற இடம் ஆண்டவரே இந்த கட்டுகள் உடையப்படட்டும். ஆண்டவரே கதவுகள் திறக்கப்படட்டும். இடம் ஒன்று அசையட்டு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் வீடுகளில தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். வீடுகளில தெய்வீக மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானோட வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த மட்டும் நடத்தினவர், இந்த மட்டும் பாதுகாத்தவர். ஆண்டவரே, புதிய மாதத்துக்குள் ஆண்டவரே நீங்களை கொண்டு வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு மாத காலமாக எங்களை கண்ணீர் வடி போல பாதுகாத்து எல்லா வியாதிகளுக்கு கொள்ளை நோய்களுக்கு விலக்கி ஆண்டவரே புதிய மாதத்தை காணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஆண்டவரே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலிருந்து போய் பாடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பலத்தை தருவீராக. ஆண்டவரே, மாற்றமில்லாத திருவசனத்திலோடு கூட எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. நீர் என்ன பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறீரோ அது இந்த காலை நேரத்தில் மத்தியில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில நம்ம எல்லாரும் கைகளை தட்டி உங்க எல்லாம் தெரிஞ்சதான ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் ஆராதிக்க போற இருக்கிற இடங்கள் எல்லாரும் பக்தியோடு கூட பயத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Say
சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு இருக்கிற இடங்களிலே ஆராதனை ஆராதனை, வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சில பாடல்களை பாடி உங்களை நிரம்பி ஆராதிப்பதற்காக என் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ எங்களோடு கூட பேசும் வார்த்தை எங்கள் மத்தியில கேட்கட்டும் ஆண்டவரே. அது சத்தத்திற்காக செவிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் நாம் பெரிய காரியங்களை செய்யும், நாம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் நாம் இருக்கிற இடங்களில தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கடந்த ஆண்டவர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை கணின்படி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எத்தனையோ நம்மோடு கூட இருந்தவர்கள், படித்தவர்கள் எல்லாம் பலவிதமான வியாதிகளிலும் கொள்ளை நோய்களுமாய் இந்த பூமியிலிருந்து மாற்றப்பட்ட போது ஆண்டவர் நமக்கு ஆயுசு ஆரோக்கியத்தை பலத்தை தந்து கர்த்தர் நம்மளை இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த காலை நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல இந்த நாட்களில லாக்டவுன்கள் நீண்டு கொண்டு போகிறது. சபை கூடுதல் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. யாரும் சீக்கிரமாக ஆண்டவர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி தருவார். இந்த கால நேரத்தில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம்
1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாய் இருக்கிறீர்கள். சுருங்கின சில நிமிஷங்கள் கொண்டே ஆண்டவர் எனக்கு வைத்த சில காரியங்களை உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15வது அதிகாரம் யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிச்சோம். நானே மெய்யான திராட்சை செடி என்றும் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்றும் அது அவரை நம் அந்த 2வது வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது வாசிங்க. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தமாக்குகிறார். இந்த காலை நேரத்துல உங்களோடு கூட நான் சுத்தமாக்குதல் அப்படிங்கிற தலைப்புல உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுத்தமாக்குதல். நான் வாசிச்ச வேதபாகத்துல ஆண்டவர் பிதாவை தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த காலையில இயேசுவோடு கூட இல்லையோ, இயேசுவோடு கூட சுற்றி சுற்றி இல்லையோ, அந்த செடியானது வளர முடியாது. அந்த செடி நெருக்கங்களோ, அந்த செடிக்கு பிரச்சனைகளோ, அந்த செடிக்கு போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்கள் வரும்போது அவைகள் கனி கொடுக்க முடியாமல், தேவனுக்காக பிரயோஜனப்படாமல், தேவனுக்காக எழும்ப முடியாமல் அந்த கனித செடியானது அது நாளடைவில் அது கரிந்து அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த காலை நேரத்தில் சொல்லட்டுமா, இயேசுவோடு கூட சேர்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவோடு கூட நடப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவோடு கூட வாழ்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நல்ல கனி தருகிற ஒரு செடியாக, ஒரு கொடியாக தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கனி தர கொடுக்க வேண்டும். தேவனுக்காக எதையாவது பேச வேண்டும். தேவனுக்காக எதையாவது செய்யணும். தேவனுக்காக எதையாவது நாம் செய்து முடிக்கணுங்கிற வைராக்கியம் உள்ளவர்களை மாத்திரமே கர்த்தருக்கு அவசியமாக இருக்கிறது. நீ தேவனோடு கூட சேர்ந்து இருக்கும் போது, தேவனோடு கூட சேர்ந்து நடக்கும் போது நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கிளைகளை நறுக்கும்படியா, காய்ந்து போன இலைகளை மாற்றும்படியா, காய்ந்து போன கொடிகளை மாற்றும்படியா, உன் வேர்கள் நல்ல உன்னுடைய வேர்கள் எல்லாம் உரைத்து நிற்கும்படியாக உன்னை சுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை சுத்தமாக்குவார். உன்னுடைய வேண்டாத கிளைகளை அவர் நறுக்கி போடுவார். வேண்டாத இலைகளை அவர் எடுத்து மாற்றி போடுவார். வேண்டாதெல்லாம் கர்த்தர் உன்னிலிருந்து அகற்றி போடுவார். தேவன் உன்னோடு கூட இருக்கணும். இயேசு உன்னோடு கூட இருக்கணும். இந்த உலகத்துல கணவன் மனைவியோடு கூட இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரோடு கூட இருக்கலாம், உறவுகளோடு கூட சேர்ந்து இருக்கலாம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நீ இயேசுவோடு கூட சேர்ந்திருந்தா, இயேசுவோடு கூட நடந்தா, இயேசுவை பிடித்து கொண்டார், உனக்கு நல்ல கனி தருகிற ஒரு செடியாக, ஒரு கொடியாக ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தை கேட்கிறது பிள்ளையே, நாம் சுத்தம் பண்ணும்படி, நாம் பரிசுத்தமாக்கும்படி தேவனோட பார்வையில நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்துல இருக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த காலையில ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அந்த காலையில தேவனுடைய பாதத்தில் இருக்கிறீர்களோ, அவர்களை கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். இதற்கு நாம் சுத்தம் பண்ணும்படி நம் வாழ்க்கையை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில அநேக பாவங்கள் வாழ்க்கையில வந்திருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் வாழ்க்கையில இருக்கும். உலக பிரகாரமான இச்சைகள், உலக பிரகாரமான மோகங்கள், உலக பிரகாரமான ஆசைகள், பணம், பதவி, பட்டம், இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கும். இவைகள் ஒன்றும் உன்னை தேவனிடத்தில் சேர மாட்டாது. உலகத்திற்கு பின்னாடி ஓடி 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 ஒன்றும் சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, ஒன்றும் சேர்த்து வைக்க போறதில்லை. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். மனுஷா, இன்னும் நீ மறித்தா உன் ஆத்துமா எங்க போகும்? எங்க போகும்?
பரலோகம் போகணும்னா இயேசுவோடு கூட நடக்கணும். பரலோகம் போகணும்னா இயேசுவோடு கூட சேர்ந்து வாழணும். இந்த பூமியில மனுஷனா பிறந்த, இந்த பூமியில மனிதர்களாய் அவதரித்த அத்தனை பேருக்கும் மரணம் உண்டு. மரணம் பின்னீடு வந்து கொண்டிருக்கிறது. நீ எவற்றிலிருந்து வேணாம் தப்பிக்கலாம், மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மரணம் முன்னே ஒரு நாள் ஆட்களோ மனுஷா நீ மரித்தால் யார் எங்க போகும்? நீ நரகத்துக்கு போகணும்னா இயேசுவோடு கூட இருக்கണ്ട. நீ நரகத்துக்கு போகணும்னா இயேசுவோடு கூட வாழ வேண்டாம். நீ நரகத்துக்கு போகணும்னா வேத புத்தகத்தை எடுக்க வேண்டாம். நீ நரகத்துக்கு போகணும்னா சபைக்கு போக வேண்டாம். நீ நரகத்துக்கு போகணும்னா பிரசங்கம் கேட்க வேண்டாம். நீ நரகத்துக்கு போகணும்னா தெய்வ சபைக்கு போக வேண்டாம். ஆனால் பரலோகத்திற்கு நீ போகணும். மரித்து உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும் என்று சொன்னால் இயேசுவோடு கூட இருக்கணும். நீ அவரோடு கூட வாழணும், அவரோடு கூட நடக்கணும், வேதத்தை தூக்கணும், வேதத்தை சுமக்கணும். வேத புஸ்தகத்தை தூக்கினவர்களை, வேத புஸ்தகத்தை சுமந்தவர்களை என் தேவன் சுமப்பார். இந்த கால நேரத்தில் கேட்கிற தேவ பிள்ளையே, என் பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார், நாம் அந்த செடியா இருக்கிறார். உன்னை சுத்தப்படுத்தும்படி, உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி, உன் இருதயத்தில் இருக்கிற நினைவுகள், உன் எண்ணத்தில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமானது. அவைகள் எல்லாம் உன்னை பாவத்தினுடைய படுகொடியில, பாதத்தினுடைய அகால பாதத்தினுடைய கொண்டு தள்ளிவிடும். அவற்றிலிருந்து நீ மீண்டும் வரணும்னா இயேசுவோடு கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்க. அவரால் மாத்திரம் அவனை சுத்தப்படுத்த முடியும், அவரால் மாத்திரம் அவனை பரிசுத்தப்படுத்த முடியும், அவரால் மாத்திரம் வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். உலகத்துல படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், கை கொடுக்க நண்பர்கள் இருக்கலாம். இவங்களெல்லாம் உன்னை பரிசுத்தப்படுத்தாது, இவங்களெல்லாம் வாழ்க்கையை மாற்றாது, இவங்களெல்லாம் உனக்கு எந்த விதத்தில் நன்மையான காரியங்களை செய்யாது. உன் வாழ்க்கை மாறணுமா, உன் சூழ்நிலை மாறணுமா, உன் பிரச்சனை மாறணுமா, விட முடியாத பாவங்கள் உன்னிலிருந்து விட்டு விடுபட்டு போகணுமா, இயேசுவோடு கூட இருக்கணும். அவரோடு கூட இருக்கும் போதே அவர் உன்னை சுத்தப்படுத்துவார், அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார், அவர் உன்னை மேன்மையாக வைப்பார், அவர் உனக்கு திராட்சை தோட்டக்காரராக இருப்பார். நீ செடியா இருக்கிற ஒரு அந்நிய காரியங்களும் உன் தோட்டத்துக்குள்ள வர முடியாது. ஒரு பிசாசோட கிரியைகளோட தொட முடியாது, ஒரு பைசாச பந்தனோட தொட முடியாது. எல்லாம் மாந்திரிகளாகட்டும் செய்வனை ஆகட்டும் எதுவுமே உன்னை தொட முடியாது. காரணம் நீ செய்ய விட உன்னை விடலாம் இயேசுவோடு கூட இருக்கணும், அவரும் தோட்டக்காரராக இருக்கணும். இயேசுவின் தோட்டத்துல நீ அவருக்கு கனி தருகிற நல்ல காட்சி செடியாயிருக்கணும். இருக்கும்போது அவருடைய பரிசுத்தப்படுத்துவார், அவருடைய சுத்தப்படுத்துவார். அவருக்கு வேண்டாத கிளைகள் எல்லாம் அவர் வெட்டி நறுக்கி போடுவார். ஒரு சில காரியங்களை இந்த காலையில நாம் பார்க்க போகிறோம். எவைகளெல்லாம் நம்மை தேவன் நம்மை சுத்தப்படுத்த விரும்புகிறார். முதலாவது காரியமாக பாளையமாகிய நமது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். வாசிங்க உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 23:14 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும். ரெண்டு காரியத்தை அழகா சொல்றாரு. வசனத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லப்பட்டது என்ன சொல்றாரு? வாசிங்க திரும்ப வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக உன் சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படியாக உன் சத்துருக்களை உன் கையில் ஆண்டவர் ஒப்புத் தரும்படியாக உன் பாளையத்திற்குள், அதாவது
பாளையம் அப்படிங்கிறது நமது வீட்டை குறிக்கிறது. நமது வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டுமா? வாசிங்க, பாளையத்திற்குள்ளே ஏனென்று சொன்னால் நம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வீட்டுக்குள்ளாடி தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். நமது பாளையம் என்கிற நமது வீடு, நாம் வசிக்கிற வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியான உலாவுகிற ஒரு இடமாக அது மாறி இருக்கிறது. நம் வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிறது. நமது வீட்டுக்குள் தெய்வீக மகிமை இருக்கிறது. நாம் வீடு எப்போது தேவனுடைய பார்வையில வீடு முழுவதும் சுத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்ம வீட்டுக்குள் உலாவிக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்குள் உலாவணும். கர்த்தர் வீட்டுக்குள்ளாடி இருந்தால் ஒரு சத்துருவை கர்த்தர் பாதமிடத்தில் ஆக்கி போடுவார். கர்த்தர் வீட்டுக்குள்ளாடி இருந்தால் உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் வீட்டுக்குள்ளாடி இருந்தால் யாராவது உனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் அத்தனை கர்த்தர் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். வேதம் சொன்னதே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். அந்த ஆயுதங்கள் பிசாசு கொண்டு வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்று சொன்னால் நம் பாளையத்துக்குள் தேவன் உலாவ வேண்டும். வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உலாவ வேண்டும். வீடுகளில் தேவன் இல்லை, வீடுகளில் ஆவியானவர் இல்லை, வீடுகளில் தேவ பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் சத்துரு அங்கே கொடியேற்றுவான். முதலாவது நம்முடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 26:7, 26ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 26:7. நான் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உங்களுடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். அழகா சொன்ன ஆசா. அந்த சங்கீதத்தினுடைய தலைப்புல நமக்கு தெரியும். சங்கீதம் 26ஆம் சங்கீதம் யார் எழுதுற சங்கீதங்க? ஆசாவினுடைய சங்கீதம். சங்கீதக்காரன் ஆசா அழகா சொல்லுகிறான். என்ன சொல்றான்? என் கைகளில் குற்றமில்லை, என் கைகளை நான் சுத்தமாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் தேவனுடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆசாவே தன்னுடைய விசுவாசத்தை அவர் பிரகடப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில அவனோட கையில எந்த பாவமும் இல்லை. அவர் கைகொண்டு எந்த பாவத்தையும் செய்யவில்லை. அவர் கைகொண்டு தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்யவில்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல அவன் பிரகடப்படுத்துறான். என்ன சொல்றான்? நான் குற்றமில்லாதவனாக இருக்கிறேன், என் கை சுத்தமாக இருக்கிறது, அதனால் நான் தேவனுடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய பலிபீடத்திலாய் வந்து நிற்கிற நாம் நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆசாவை போல சொல்லணும், என் கை சுத்தமாக இருக்கிறது, என் கையினால எந்த பாவத்தை நான் செய்வதில்லை, என் கையினால தேவனுக்கு விரோதமான காரியத்தை நான் செய்வதில்லை என்று சொல்லி எத்தனை பேர் காலையில் இருந்து சொல்ல முடியும்? ஆசாவு சொல்லுகிற சங்கீதக்காரன் ஆசாவு தன் வாழ்க்கையில தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தன்னை பிரகடனப்படுத்துகிறான். நான் குற்றமற்றவனாக, குற்றமில்லாதவனாக தேவனுடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன் என்று சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 22-21. சீக்கிரமா வாசிங்க. என் கைகள் சுத்தமாக இருக்கும்படி எனக்கு சரி கட்டினார். அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சாராம்? நீதியை செய்தார். கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சாரு? அவருடைய நீதிக்கு தக்கதாக அவருக்கு பதிலளிக்கிறார். கூப்பிடுதலுக்கு அவரை நோக்கி, தேவனை நோக்கி கூப்பிட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். அதனால இந்த இடத்துல கதவை சொல்லுகிறார், தேவன் என்னுடைய கூப்பிடுதலுக்கு, என்னுடைய பதிலுக்கு என்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தந்தார். அதனால என் கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? கைகள் சுத்தமாக
சுத்தமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், நாம் வாசிச்சோம், முதலாவது நமது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், இரண்டாவது நமது கை சுத்தமாக இருக்க வேண்டும், மூணாவது நாம் பேசுகிற வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனமும், கொலோசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது ஊழியக்காரன் அழகா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கெட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது என்று சொல்லி. விசுவாச தேவ பிள்ளையே, விசுவாசத்தோடு கூட இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன் வீட்டுக்குள்ள உன் பிள்ளைகளாகட்டும், கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், அல்ல உன் சொந்தக்காரர்களாகட்டும், உன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரையும் உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வந்து புறப்பட்டு வந்து அவர்களை திட்டாதவனுக்கு ஆண்டவர் வேதம் தெளிவாக சொல்றது. கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று சொல்லி, கெட்ட வார்த்தை பேசுகிற, கெட்ட வார்த்தை பிள்ளைகளை திட்டுகிற, கெட்ட வார்த்தை நாம் பக்கத்தில் இருக்கிற திட்டுகிற, கெட்ட வார்த்தை கணவரை திட்டுகிற, கெட்ட வார்த்தை மனைவியை திட்டுகிற என்று சொன்னால் நீ விசுவாசிய அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவன் உன்னை அவர்களுடைய நீதிக்கு தக்கதாய் உன்னை கணக்கு விசாரிப்பார். நியாய தீர்ப்புல கர்த்தரை நிறுத்துவார். பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கூட வாசிப்போம். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயில் நினைச்சக்கூடாது, பிறக்கலாகாது. தூசணமும் வம்பும் வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் என்ன செய்யணுமா, விட்டு விடுங்கள். வேதம் அழகாக சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய ஜீவன் அவன் நாவின் மேல் இருக்கிறது. உன் நாவு வாயில் வருகிற வார்த்தை உன்னை கனப்படுத்துமா, கனவீனப்படுத்துமா? நீ பேசுகிற வார்த்தை உன்னை கனப்படுத்துகிறதா? ஜனங்களுக்கு முன்னாடி வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு போகலாம், தேவனை ஆராதிக்கலாம், ஆனால் வாழ்க்கை சரியில்லை, பேசுகிற பேச்சு சரியில்லை, பக்கத்துல சாட்சி இல்லை, அக்கம் பக்கத்துல சாட்சி சொல்லல, வாயில சினிமா பாட்டு, வாயில தேவ அறிவிக்கத்தக்க வார்த்தை, வாயில தேவனுக்கு விரோதமான காரியங்கள் பேசுவது, பொய், பொறாமை, தூசணம் சொல்வது, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். மனுஷர்கள் ஒருவேளை அறியாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு இவைகள் எல்லாம் வாழ்க்கையில நீ சுத்தமாக்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில இவைகள் நீ சுத்தமாக்கப்படவில்லை என்று சொன்னால் இதன் காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன்னை கொண்டு வந்து கர்த்தர் நியாய தீர்ப்பில் நிறுத்துவார். சகோதரனே, சகோதரியே, மறந்து விடாத. உன் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பேசுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கை செய்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. அது மோக்கும் மந்தாரமாக இருக்கும், அந்த காலம் நிறைந்ததாக இருக்கும். உன்னை யாரும் மறந்து தப்பி வைக்க முடியாது. வேதனை, கண்ணீர், கவலை இதுதான் உனக்கு மிஞ்சும். எனக்கு என்ன சம்பவித்தால் நான் எப்படி அறிய போகிறேன்? நான் மறித்தால் எனக்கு ஒன்று தெரியாது என்று சொல்லுகிற ஞானவான்களே, வேதம் தெளிவாக சொல்லுது, உன் மாம்ச சரீரத்தினால் அழிந்து போகிறே தவிர உன் ஆத்மா அழிந்து போகாதே. நீ மரித்தாலும் உன் ஆத்மா வாழும், உன் ஆத்மா நியாயத்தீர்ப்பில் நிற்கும். அதற்கு உணர்வு உண்டு. கர்த்தர் நீ செய்கிற செயலுக்கு தேவனுடைய வார்த்தையில சுத்தம் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம் நான் செபிக்க போறேன். உன் வழிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1:1 அழகாக சொல்றது. எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், எல்லாரும் பல நேரம் வாசிச்ச சங்கீதம், நமக்கு எல்லாருக்கும் பழக்கப்பட்ட சங்கீதம்.
சங்கீதம் 1:1 தெரியாதவங்க யாரும் கிடையாது. வாசிக்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் தெளிவாக சொல்றது, நீ யாரோட வழியில நடக்கக்கூடாதா? துன்மார்க்கரோட வழியில நடக்கக்கூடாது. பாவியோட வழியில உட்காரக்கூடாது. பாவியோட வழியில நடக்கக்கூடாது. உன் வாழ்க்கை நீ நடக்கிறது, யாரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறாய், யாரோடு கூட பழகுகிறாய், யாரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறாய்? துன்மார்க்கரோடு நடந்து கொண்டு இருக்கிறாயா? துன்மார்க்கமான பாதையில போய் கொண்டு இருக்கிறாயா? என கேட்கிற தேவ பிள்ளையே, என கேட்கிற தெய்வ சொன்னவே, இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இறக்கி உரைக்கிறது என்னவென்று சொன்னால், துன்மார்க்கமான வழியை விட்டு மனம் திரும்பு. மனம் திரும்பும் போது துன்மார்க்கமான பாதை என்ன? துன்மார்க்கமான பாதை வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான இச்சைகள், இவைகள் தான் துன்மார்க்கம். இவைகளுக்கு பின்னாடி நடந்து கொண்டு இருக்கிறாயா? வேசித்தனத்துக்கு பின்னாடி நடந்து கொண்டு இருக்கிறாயா? விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? உலகத்துடைய இச்சைகள், மோகம், இவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாயா? இவைகள் எல்லாம் துன்மார்க்கமான பாதை. எதிர்பால் ஈர்ப்போடு கூட இருக்கிறாயா? வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், எதிர்பால் இணைப்பு, எதிர்பால் ஈர்ப்பு, காதல், மயக்கம், இவைகள் எல்லாம் உன் வழிகள் தாறுமாறாய் மாறிவிடும். இவைகளை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் உன்னை அருவருக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய பார்வையில நீ நீதியோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார். துன்மார்க்கமான பாதையில நடக்காத, துன்மார்க்கர்களுடைய வழியில நிற்காத, பரியாசக்கார உட்காராத, வேதத்தை வாசி. வேதத்தை வாசிப்ப என்று சொன்னால், இரவும் வேதம் சொல்றது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துக்கு பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்றது. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்கணும், கர்த்தருடைய பாதையில பிரியமாக இருக்கணும், ஆண்டோட வழியை தேடணும், ஆண்டோட பாதையில பிரயாணம் பண்ணணும். இயேசுக்கு பின்னாடி சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ நடக்க தயாரானா, ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உன்னை சுத்தப்படுத்தும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் விடணும். 5 காரியங்களை, 4 காரியங்களை நாம் சிந்தித்தோம். ஒண்ணு, நமது வீடு சுத்தமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே விக்கிரக ஆராதனை, வீட்டுக்குள்ளே விபச்சாரம், வீட்டுக்குள்ளே வேசித்தனம், வீட்டுக்குள்ளே அந்நியரோட வருகை, வீட்டுக்குள்ளாடி தேவையில்லாத சம்பாஷணைகள், வீட்டுக்குள்ளாடி தேவையில்லாத காரியங்கள், வீட்டுக்குள்ளாடி சினிமா, வீட்டுக்குள்ளாடி சினிமா பாட்டு, சினிமா காதல், மயக்கம், இவைகள் எல்லாம் அந்த காலையில வீட்டுக்குள்ளாடி மாற்று. அந்த வீட்டுக்குள்ளாடி இயேசு வாழுகிறார். அந்த வீடு இயேசு வாழுகிற வீடாய் மாறட்டும். பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். 2, உன் கைகள் சுத்தமாக இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல, உன் கை சுத்தமாக இருந்தால் ஏன் தேவனுடைய பலிபீடத்தை நீ சுற்றி வரலாம். வசனம் கேட்பதற்கு உன் காது மந்தமாகி போகும். வசனத்தை கேட்க முடியாது, வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, வசனத்தை அங்கீகரிக்க முடியாது. ஆத்துமா செத்து போகும். இன்னைக்கு உன் கை சுத்தமாகும் போது ஆண்டவருடைய பலிபீடத்தில நீ வந்து நிற்கலாம். 3வது, நாம் பேசுகிற வார்த்தை சுத்தமாக இருக்கணும். கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு வாய்களை ஆண்டோட வசனத்தினால் நிரப்ப வேண்டும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை குணப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை ஆசுவாசப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற வார்த்தையா இருக்கணும். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற வார்த்தையா இருக்கணும். 4 காரியங்களை நாம் சிந்திப்போம். கடைசியாக உன் வழிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் 1ஆம் சங்கீதத்துல நாம் வாசிச்சோம். 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 119வது சங்கீதம் 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தப்படுவார்.
தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவரே போதும். வேதம் அழகாக தெளிவாக இந்த காலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? கோயிலுக்கு போறதுனாலையோ, காட்டின் நேர்ச்ச போடுறதுனாலையோ, அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு தேடி போவதனாலையோ உன்னுடைய வழி சுத்தமாகாது. நல்லா படிக்கிறதுனாலையோ, நல்ல பட்டம் வாங்குறதுனாலையோ, நல்ல செல்வாக்கு குடும்பத்தில் பிறந்தனாலையோ உன் வழி சுத்தமானது. வாலிபனே, வாலிபன் தம்பியே, வாலிபன் தங்கச்சி, உன் வழி சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையால் மாத்திரமே உன்னை சுத்தப்படுத்த முடியும். அழகாக சொன்னது சங்கீதம். வாலிபன் தனது வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி மாத்திரமே. காத்துக் கொள்கிறவனாலதான் அந்த வழி சுத்தமாகும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை இருதயம் என்கிற பலகையில எழுதியிருக்கிறீர்களோ அவர்களுடைய வழியை கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். அவருடைய பாதைகள் ஒருவேளை இருள் அடைந்து கிடந்தாலும் அதை பிரகாசம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த கால ஒரு நேரம் பாவம் செய்யலாம், ஒரு நேரம் பாவத்துப்படி விழுந்திருக்கலாம், ஏதோ பிசாசின் பிடியில் விழுந்திருக்கலாம். ஆனால் திரும்ப 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 ஆண்டவர் தூக்கி விடும்போது மீண்டும் மீண்டும் நீ பாவத்தை செய்யும்போது உன் ஆத்மாவை நீ கொல்லுகிறாய். உனக்கு வாழ்வு, உனக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் பாவம் செய்து இயேசுவை நீ சிலுவையில் அறைகிறார். பாவத்திற்காக அவர் சிலுவையில் மரித்தார். அபச்சாரத்தினாலே, வேசித்தனத்தினாலே இவர்கள்தான் மீண்டும் மீண்டும் உன்னை பாவத்துக்குள்ளாடி தள்ளுகிறது. உன் வழி சுத்தமாக்கப்பட வேண்டும். நீ நடக்கிற பாதை அது சுத்தமாக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையால் மாத்திரம் முடியும். எந்த மனுஷனாலும் வழி சுத்தப்படுத்த முடியாது. எந்த மனுஷனாலும் வாழ்க்கையை சுத்தப்படுத்த முடியாது. யாரும் பார்க்கல, எப்படி வாழ்ந்தாலும் நீ அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்தை என் தேவன் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக மறைக்கப்பட்டது எதுவுமே எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. எல்லா கத்தை வெளிக்கொண்டு வருவா. என்னை கேட்கிறது பிள்ளைங்க, இந்த காலை நேரத்தில் உன் வழிகளை சுத்தப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் அதை சுத்தப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கட்டும், உன் வீட்டுக்குள்ளாடி இருக்கட்டும், உன் குடும்பத்துக்குள்ளாடி இருக்கட்டும், உன் பிள்ளைகளுக்குள்ளாடி இருக்கட்டும். இந்த காலையில் எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க தயாராகிறீங்க? நாம் இருக்கிற இடங்களை ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? நான் கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே எனது வழியை சுத்தப்படுத்து. யாரும் பார்க்கல, யாரும் இந்த இடத்துல உன்னை யாரும் பார்க்கல, இருக்கிற வீடுகளை உன்னை யாரும் பார்க்கல, உன் அப்பா அம்மா பார்க்கல, உன் கூட பிறந்தவனை பார்க்கல, உன் மனைவி உன்னை பார்க்கல, உன் கணவன் உன்னை பார்க்கல. இன்னும் வேத வசனத்தை கேட்டு 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 உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிற சிலவரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். இந்த காலையில் சொல்லட்டுமா? உன் இருதயம் கடினப்பட வாழ்க்கையை கர்த்தர் கேள்விக்குறியாய் மாற்றுவார். ஆண்டவர் ஒரு நாளை கூட உனக்கு தானமாக தந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், அன்றைய சமூகத்துல உன்னை அர்ப்பணித்து கொடுப்பாய் என்று சொன்னால், இவ பிள்ளையே உன் வீட்டுக்குள்ளாடி சுத்தம் இருக்கணும். உன் வீட்டுக்குள்ளாடி தேவனை துதிக்கிற துதியும் தேவ சத்தமும் தேவ வசனம் தான் இருக்கணும். உன் கை சுத்தமாக இருக்கணும். களவு செய்யாத, அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட, தேவனுக்கு விரோதமான காரியங்களை கைகொண்டு செய்யாத, விக்கிரகங்களை கைகொண்டு காரியங்களை செய்யாத, கை சுத்தமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் பலிபீடத்தை சுற்றி வரணும். மூன்றாவதாக நாம் கேட்டோம், பேசுகிற வார்த்தை சுத்தம் இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசுகிறது, பக்கத்தில் இருக்கிறவங்களை விரோதமாக பேசுவது, பொய்யான காரியங்களை சொல்வது, ஊழியர்களிடத்தில் ஊழியக்காரர்கள் உண்மை தும்பில்லாமல் உன் வாய் உன் இருதயத்தை கடினப்படுத்தி பொய் பேசுகிற ஆத்துமாவே செத்து போவாய்.
ஊழியனிடத்திலும் ஊழியக்காரனிடத்திலும் பொய் பேசாத. உன் வாயின் வார்த்தை சுத்தமாக இருக்கட்டும். மனுஷங்கதானே நீ கணக்கு போடுறப்பாரு, அந்த கணக்கை கர்த்தர் பார்க்கிறார். அவர் உனக்கு ஒரு கணக்கு போட்டிருக்கிறார். அவர் உனக்கு ஒரு கணக்கை போட ஆரம்பித்தா எதற்கு தப்பு வைக்கவே முடியாது. பேசுகிற வார்த்தையில சுத்தம் இருக்கட்டும். நான்காவது, வழிகளில சுத்தம் இருக்கட்டும். நீ நடக்கிற நீ போகிற பாதை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். யாரும் உன்னை பார்க்கல, யாரும் உன்னை கேட்கல, யாருக்கு தெரியும் என்று நீ போகிறதெல்லாம் தேவன் அறிகிறார். ஊழியக்காரர் அறியாம போயிருக்கலாம், உன் அப்பா அம்மாவை பார்க்காம போயிருக்கலாம், உன் சொந்த மதனை பார்க்காம போயிருக்கலாம், உன் உறவுகளுக்கு தெரியாம போயிருக்கலாம். ஆனால் அண்டா சராசரங்களை படைத்தவர், அக்கினி ஜுவாலக்கத்த கண்களை உடையவர், மார்வரை நிலைக்கு தரித்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. இம்மறந்து விடாதே, பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ சொல்லுது, நீ பாதாளத்துக்கு போய் படுக்கைய போட்டாலோ அங்கேயும் அது உன்னை பிடிக்கும். உனக்காக ஜெபிக்கிற, உனக்காக துதிக்கிற, உனக்காக தேவ சமுத்திரம் மன்றாடுகிற ஒரு கூட்டம் உனக்காக மன்றாடி கொண்டு இருக்கும்போது நீ உலகத்துக்கு பின்னாடி பயப்பட்டிருக்கிறாய். உலகத்தை நேசித்து, உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய இச்சை, உலகத்தினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். காலையில் மனதிற்கு கர்த்தர் வழிகளை சமப்படுத்துவார். கர்த்தர் உன் வழிகளை, இருள் நிறைந்து கிடக்கிற வழிகளை கர்த்தர் பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவார். எந்த மனுஷனும் கர்த்தர் உனக்கு வழி அடைச்சுட்டான்னு வைய, எந்த மனுஷனும் திறக்க முடியாது. இன்னைக்கு நீ இருக்கிற உன் நலவி, உன் ஆஸ்தி, உன் சம்பத்து, உன்னுடைய காரியம் எல்லாம் வீணா போயிடும். மறித்து மண்ணுக்குள்ள வைத்த சில பல மணி நேரத்தில் ஒரு சரீரத்தை புழுவு தின்னுறோம். யாருக்கு இந்த அழகு? யாருக்கு இது? விபச்சாரம் பண்ணுவதற்கா? வேசித்தனம் பண்ணுவதற்கா? வருந்திருப்பு. உன் வழியை சுத்தப்படுத்தி கர்த்தர் உன் பாதையில பிரியமாக இருக்கட்டும். குடும்பமானோட சமூகத்தில் ஆண்டவரே என் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தன் வாழ்க்கையில் ஏதாவது குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னார், ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னார், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார், அர்ப்பணித்துக் கொடு. ஊழியர்காரவனை பார்க்க நினைச்சுக்கிட்டு இருக்காது, எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தரோட நியாயம் விசாரிப்பாரு. தப்பு வைக்கவே முடியாது, எங்கேயும் தப்ப முடியாது. ஆண்டோட பார்வையில் எங்கேயும் தப்ப முடியாது. இன்னைக்கு ஏதோ இன்பமாக இருக்கும், இன்னைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும். உலக மயக்கம், காதல் மயக்கம், விபச்சாரம் மயக்கம், வேசித்தனத்தின் மயக்கம் எல்லாம் இன்னைக்கு உனக்கு சந்தோஷத்தை தந்தரலாம். ஆனால் ஒன்று தெரிந்துக்கா, இதெல்லாம் நீ உனக்கு நீயே வைக்கிற கண்ணி என்று சொல்லி நீதான் சிக்கியது, சீரழிந்து சின்ன பின்னமாக போகிறான். மனந்திருந்து இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசி. இயேசுவாலதான் என் வாழ்க்கை மாறும், இயேசுவாலதான் என் குடும்பம் மாறும், இயேசுவாலதான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இயேசுவால மாத்திரம்தான் என்னை மாற்ற முடியும். தேவ பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவால மாத்திரம்தான் வழியை பரிசுத்தப்படுத்த முடியும். இயேசுவால மாத்திரம்தான் இருளான வாழ்க்கையை ஒளிமயமாய் மாற்ற முடியும். எதெல்லாம் உனக்காக அடைக்கப்பட்டு கிடக்குதோ, பூர்வ காலம் முதல் எல்லாம் உனக்காக அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை திறந்து தரப்போகிறார். உன்னை ரெகோபோத்தாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க, என்னை தேவன் ரெகோபோத்தாய் மாற்றப் போகிறார் என்று சொன்னேன். விசுவாசத்தோடு கூட என்னோட சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு போகும். நல்ல ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் காய்ச்சல் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஆயுஷ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சுத்தப்படுத்தினப்பா. நாங்களும் காட்சி தோட்டத்தில் கனியாக இருக்கிறோம், செடியாக இருக்கிறோம். உங்களுக்காக நல்ல கனியை தருகிற செடியாக எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. வேண்டாத கிளைகள், வேண்டாத ஆண்டவரை எண்ணங்கள், வேண்டாத வளர்ச்சி எல்லாவற்றையும் வெட்டுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே.
எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வாழ்க்கையை கூட பாதத்தில் வைக்கிறாண்டவரே, எங்க வாழ்க்கை இருளடைந்து கிடக்கலாம். ஒருவேளை அதை பிரகாசமாய் மாற்றுங்க. காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த Facebook மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வழி நடத்து. நாம் மகிமைப்படணும். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை நடத்து. எல்லா பிள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் விக்கிரங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் மகிமைப்படுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பின் சிநேகமும் இது மூலம் Facebook மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்னும் இயேசுவின் வருகை வரைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வருகாலம் சேர்ந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசுவே சீக்கிரம் வாருமே. உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கூட வீடுகளாக இருங்கள். தேவன்